ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான், இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒரே ரூமில் ஒன்றா தான் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு. இவளா ஷாக் ஆகி போய் பார்க்குறா. அவன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். அம்மா எதுக்கு, ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. எங்கே பாரு, இப்போது இந்த சொத்து பத்து எல்லாமே உன் கையில் வந்துருச்சு. அதனால் உனக்கு எதிரிகள் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருப்பாங்க. உன்னை சேஃபாக பார்த்துக்கணும்ல, அதனால் 24 ஹவர்ஸ் நான் உன் கூடயே இருக்க போகிறேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடக்க போகுது. அதை பற்றின நாலேஜ் எல்லாமே உனக்கு தெரியணும்ல, அது எல்லாமே நான் சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாம் ஓகே தான், ஆனால் நம்ம 2 பேரும் எப்படி இந்த ரூமில் ஸ்டே பண்ண முடியும்? ஏன் முடியாது? அட அது இல்லைப்பா, இங்கே பாரு, இங்கே ஒரே ஒரு பெட்டு தான் இருக்குது, நீ எங்கே போய் தூங்குவ அப்படின்னு. நான் இங்கே தூங்கிக்கிறேன். அப்போ நான் எங்கே தூங்குறது? இந்த சோஃபா இருக்குது, பாத்டப் இருக்குது, ஏன் நீ கீழே கூட தூங்கிக்கிறலாம் அப்படின்னு. எது, நான் கீழே தூங்கணுமா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு. அப்போ நீ என் கூட தூங்கிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. யார் சொன்னா, உன் கூடலாம் மனுஷன் தூங்குவானா அப்படின்ற மாதிரி இவ சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ட கிட்ட வந்துட்டுருக்கான். ஏம்மா, நம்ம 2 பேத்துக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் தான் ஆயிடுச்சுல, யார் சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா தடுக்கி போயிட்டு கட்டில் விழுக. இவன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பில் வந்துட்டுருக்கான். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கா. உன்னோட ஃபேமிலியில் போய் சொல்லு, எனக்கும் உனக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணி வைங்க அப்படின்னு. இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காளா. அந்த நேரம் கரெக்டாக டெக்பாய் உள்ளே வந்துட்டுருக்கான். இதை பார்த்தோன்னே இவன் ரொம்ப ஜாலியாகிடுறான். அட பாஸ் எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்காருப்பா அப்படின்னு. பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த பாடி கார்டும் வந்துடுறான். அவனா செம ஷாக்காகி பார்க்க, டேய் பாத்தியா நம்ம பாஸ் அப்படின்னு இந்த டெக் பாய் சொல்கிறான். இந்த சத்தம் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு கேட்டுருது. அவள் அடிச்சு பிடிச்சி எழுந்திரிச்சிட்ருக்காளா. ஸோ இவனுக்கு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஹீரோயின் கேட்குறா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அட பாஸோட திங்ஸு, அவர் இன்றைக்கி நைட்டே இங்கே வந்து மூவ் ஆயிடுவார். இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் என்கேஜ்மெண்ட்டான ஒரு கப்புள்ஸ் தான், ஐயோ என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா மானத்தை வாங்காதீங்கடா, இங்கேருந்து போங்கடா அப்படின்ற மாதிரியே இருக்குது. அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட கோட் எல்லாத்தையுமே கழட்டிகிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை அப்படியே பேன்னு பார்த்துட்டே தான் இருக்கா. என்ன பார்வை, நான் இங்கே இருக்கேன் அப்படின்றதெல்லாம் நீ கன்சிடர் பண்ணாத, போய் உன் வேலையை பாரு அப்படின்ட்டு. இவன் ஒரு டேப் எடுத்துகிட்டு அப்படியே சோபாவில் உட்கார. இவ பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே தான் தூங்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவன் ஒரு மாதிரி பார்க்க, இல்லை நான் அப்படி கேட்கல, அது சரிங்க, நான் பேசாமல் போய் தூங்குறேன் அப்படின்னு. இவளும் போய் படுத்துக்கிறா. ஆனாலும் தூக்கமே வரமாட்டுது. அப்படியே ஹீரோவை பார்க்க, அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட்ஸமாகவே தெரியிறான். ஸோ இவ பார்க்குறத அவன் பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்க்க, இவளுக்கா பக்குன்னு ஆயிடுது. ஐயையோ, நம்ம ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கோம், பேசாமல் தூங்கிடலாம் அப்படின்ட்டு இழுத்து போத்தி தூங்கிட்டுருக்கா. அப்படியே மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து டேபிளை தட்டிகிட்ருக்கான். ஹலோ எந்திரிங்க அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா டைம் எடுத்து பார்க்க, மணி 6 தானே ஆகுது, 6 தான் ஆகுது அப்படின்னு கையை பிடிச்சி தரத்தன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். ஸோ ஜாக்கிங் ஓடு அப்படின்னு ஓட விட்டுறான். அவள் பார்த்தீங்கன்னா என்னால் முடியலைன்னு கத்த, இருந்தாலும் விட மாட்டான். இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பயங்கரமாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். அழகான ஷூவை எடுத்து அவனோட கையாலேயே போட்டு விட்டுட்ருக்கான். சரி லிப்ஸ்டிக்னாச்சும் ஒழுங்காக போட்டு தொலை அப்படின்னா இவ பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஷேடாக எடுத்து போட்டுட்ருக்கா. ஹீரோ பார்க்குறான், நீ தேரவே மாட்ட, ஃபஸ்ட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணு அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷேடாகவே எடுத்து போட்டு விட்றான். இதுக்கப்புறம் அவளோட ஹேர் எல்லாத்தையுமே டைப் பண்ண, இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அப்படியே டப்புன்னு அடிக்குது. அழகாக ஹேர் பின்லாம் எடுத்து குத்தி விட்டு அப்படியே கண்ணாடியில் காட்டுறான். பாரு, இப்படி தான் நீ ரெடி ஆகணும் அப்படின்னு. இதுக்கப்புறம் நானாவை காட்டுறாங்க. இவளுக்கு வந்துட்டு டிசைனராக ஒரு கம்பெனியில் ஒர்க் அடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாள்ல, அது பார்த்தீங்கன்னா ஹீரோனோட கம்பெனி தான். ஸோ அவள் ரொம்ப ஹாப்பியாக உள்ளே வந்துட்டுருக்கா. அப்படியே அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கை தான் காட்டுறாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக தான் சொல்லிகிட்ருக்காங்க, இந்த பொண்ணு வந்து சேர்மனோட பேத்தி, அதனால் அவங்க இங்கேருந்து லீட் பண்ணலாம், ஒன்றும் தப்புலாம் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேட்டாக இருக்கான். இவன் வந்து தம்பிக்காரனோட ஆள். ஒரு பொண்ணோட கையில் இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தா அது எப்படி நல்லா இருக்குமா? அவங்க தாத்தா தான் அவளை இந்த பொசிஷனுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணது, இல்லைன்னா சொல்லலை. ஆனால் இவளுக்கு இதை பற்றின நாலேஜ் ஏதாவது இருக்குமா? ஆல்ரெடி இதில் ஃபண்டு ப்ராப்ளம் வேறு இருக்குது அப்படின்ட்டு இவன் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டுருக்காங்க. ஹீரோயின் போயிட்டு உட்கார போகிறா. அப்போ இந்த அல்லக்கை பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், எல்லாரும் வந்து இந்த சீட்லலாம் உட்காந்துட முடியாது, அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிருச்சு. அப்போ இவங்க உட்காரலைன்னா நீ வந்து உட்காரு, உனக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாருங்கப்பா, இந்த பொண்ணுக்கு இந்த பிஸ்னஸை பற்றின நாலேஜ் எதுவுமே கிடையாது, அதனால் இந்த பொண்ணை இந்த பொசிஷன்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு யாருனாச்சும் உட்கார வைங்க அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிரு.
நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா? ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவளோட அந்த ஓவர் கோட் எல்லாத்தையுமே கழட்டிட்டு, அந்த சேரையுமே பார்த்தீங்கன்னா, அழகா இழுத்து விடுறான், இவ உட்கார்றதுக்கு. இவ உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, "நான் எப்போ இந்த ஃபேமிலிக்கு ரிட்டர்ன் வந்தேனோ, அப்போவே இந்த பொசிஷனில உட்கார்ற எல்லா தகுதியுமே எனக்கு இருக்கு. என் கூட ஹீரோவும் இந்த ஒர்க்கில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவான். ஸோ இதுக்கப்புறம் நானும் அவனும் சேர்ந்து இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி, இந்த கம்பெனியை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவோம்" அப்படின்னு. தம்பிக்கரனுக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே புகையுது. இவங்க 2 பேரும் அப்படியே ஹாப்பியாக வெளியே வந்துட்டுருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவளோட கையை அப்படியே பிடிச்சிக்கிறான். ஸோ 2 பேருமே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்க. நானா பார்த்தீங்கன்னா, அப்போ தான் உள்ளே வந்துட்டுருக்கா. ஹீரோயினுமே பார்த்துடுறா. இது ஜென்னு தானே அப்படின்ட்டு கத்த போக, கரெக்டாக இவளோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு கை வந்து நிற்கிது. டேய் யாரா அது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நம்ம பாடி கார்டு தான் வந்திருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சிங்கிட்டு திருப்புறான். திருப்பிட்டு அவங்க அங்கே போயிட்டாங்களான்னு அந்த சைடு பார்க்க, இவ பார்த்தீங்கன்னா அட என்ன ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு அப்படியே பேனு பார்த்துட்ருக்கா. இவளுக்கு இவனை பார்த்ததுமே ரொம்பவே பிடிச்சிருச்சு போல். நான் இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன், நீங்களும் ஒர்க் பண்ணுறீங்களா, என்னோட பேர் நானா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, யாருமே அதை கேட்டா அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். டேய் நில்லுடா, அவன் பேரை சொல்லிட்டு போடா, எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இது பார்த்தீங்கன்னா தனியாக கத்திகிட்ருக்கு. அந்த சைடு 2 பேர் பார்த்தீங்கன்னா சிஇஓ ரூமுக்கு தான் வந்திருக்காங்க. இவ்வளோ நேரம் வந்துட்டு அப்படியே போல்டாக இருக்கிற மாதிரி நடிச்சிருப்பா போல். இப்போ தான் மூச்சே விட்டுட்ருக்கா. அப்பாடா, இப்போ தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. நான் எப்படி பண்ணேன், என்னோடய ஆக்டிங் ஸ்கில்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ரொம்ப நல்லாவே தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். இந்த கம்பெனியோட மொத்த கண்ட்ரோலையுமே நீ எடுத்துக்கணும் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையுமே அமைதியாக வச்சுக்கிறணும். அதுக்கு இந்த மாதிரி போல்டாக தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ஃபஸ்ட்டு இந்த ஃபண்ட் இஷ்யூ எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணலாம். அந்த பிஏக்கு கால் பண்ணி எல்லா ஃபைல்ஸு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்ல அப்படின்ட்டு. ஸோ இவனும் கால் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர சொல்ல, அந்த சைடு அந்த தம்பிக்காரன் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்ருக்கான். எப்படி பேசுனா பார்த்தியா, அவளை நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு. அப்போ அந்த குண்டா இருப்பான்ல அல்லக்கை, அவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், அட அமைதியாக இருங்க பாஸு, ஒரு பொண்ணு இந்த சீட்டில் எவ்வளோ நாள் உட்காந்துட போகிறா, என்கிட்ட நிறைய பிளான்ஸ் இருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவளெல்லாம் அசால்ட்டாக தூக்கிடலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு இந்த ஃபண்ட் இஷ்யூவை தான் சால்வ் பண்ணணும்னு நினப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எங்கே இருக்கும், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அதுக்கு இன்சார்ஜாக இருக்கிறோன்னே இங்கேருந்து அமுச்சு விடுங்க அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் எல்லாமே செக் பண்ணுறான். எல்லாமே இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக தான் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருக்கும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத செக் பண்ணு அப்படின்ட்டு டெக் பாய்கிட்ட சொல்ல, அவனும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்ருக்கான். சார், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜாக இருக்கிறவன் 1 மாதம் லீவ் போட்டுட்டு எங்கேயோ போகிறான் சார், அதுவும் மத்தியானம் 1 மணிக்கு ஃப்ளைட்டு அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவன் வேகமாக அங்கேருந்து கிளம்ப, ஹீரோயினுமே நானும் வரேன் அப்படின்ட்டு வந்துட்டுருக்கா. ஸோ இவன் போயிட்டு காரெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது இவனும் உள்ளே வந்து உட்காராளா, இங்கே பாரு நீ வராத, அது ரொம்பவே ஆபத்து, நான் உன் கூட தானே இருக்கேன், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்க. அந்த சைடு அந்த இன்சார்ஜ் பார்த்தீங்கன்னா டாக்ஸியை பிடிச்சி போயிட்டுருக்கான். டே சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா அப்படின்னு. டே நானும் போயிட்டு தானே இருக்கேன், அமைதியாரு அப்படின்னா அந்த டிரைவரும் கடுப்பாயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சிக்னலில் பார்த்தீங்கன்னா 2 பேரோட காருமே அங்கே தான் நிற்கிது. ஆனால் ஹீரோ வந்து நோட் பண்ணல. அந்த இன்சார்ஜ் பார்த்தீங்கன்னா பார்த்துட்றான், ஆத்தாடி இவங்களா அப்படின்ட்டு. டே வண்டியை திருப்பு அப்படின்ட்டு வண்டியை திருப்பி அவனுங்க இந்த சைடு போயிடறானுங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேஸை பார்க்கல. ஆனால் இவன் எதுக்கு டக்குன்னு இப்படி யூட்டர்ன் பண்ணி போனால், ஆல்மோஸ்ட் சிக்னல் விழுக போதே அப்படின்ட்டு இவனுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதனால் டெக் பாய்க்கு கால் பண்ணி கேட்குறான், அந்த இன்சார்ஜோட ஃபோன் சிக்னல் எங்கெல்லாம் போயிருக்கு, எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்ல அப்படின்னு. அவனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்ல, அப்போ இந்த நாய் தான் யூட்டர்ன் பண்ணி போச்சா அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே துரத்திட்டு வந்துட்டுருக்கான். இன்சார்ஜுமே பார்த்துட்றான், வேகமாக போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த காரை வந்து மறைச்சிட்றான். இவன் பார்த்தீங்கன்னா காரை விட்டு இறங்கி ஒரு ஸ்டெப்பு மாதிரி இருக்கா, அங்கே குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா துரத்திட்டே வந்துட்டுருக்கா. டே நில்றா அப்படின்னு. மேடம், நீங்கள் ஏன் என்ன துரத்துறீங்க, என்கிட்ட எதுவுமே இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு. அப்புறம் ஏன்டா ஓடுற, நீங்கள் தான் என்ன துரத்துறீங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு இடத்துல போயிட்டு லாக் பண்ணிடுறா. கூடுறா அந்த ஃபைல்ஸை என்கிட்ட கூடுறா. மேடம், அந்த ஃபைல்ஸ் என்கிட்ட இல்லை, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா கிட்ட வர, சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு கையில் வச்சுருக்கிற அந்த பேக்கை பார்த்தீங்கன்னா தூக்கி கீழே போட்டுறான். இவளுக்கா கடுப்பாயிடுது. சரி அந்த பேக்கை எடுக்கலாமேன்ட்டு இவ கீழே போகிறா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே மாதம் மேலே வந்துட்டுருக்கான். அவனோட டையை பார்த்தீங்கன்னா கழட்டி அந்த இன்சார்ஜோட கழுத்தில் மாட்டி அப்படியே அந்தரத்தில் தொங்க விட்டுட்ருக்கான். அவனுக்கு ஐயையோ என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கத்துறான். சரி சொல்லு,
அந்த டாக்குமெண்ட் எங்கே, அது பேக்கில் இருக்குது அப்படின்னு. நீ திருந்த மாட்டே அப்படின்ட்டு மறுபடியும் கீழே இறக்குறான். அவனுக்கு பயமாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.